Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு நம்ம வாஷிங் மிஷின் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இத பத்தி ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதுபோக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக நாம காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நம்மளுடைய ஒரு நம்பரை ஒரு கால் சென்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கூப்பிட்டு ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதை பற்றி நான் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இமீடியட்டான ஒரு பதில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட்டை நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபெசிலிட்டி நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். அவங்களால ஒரு டவுட்டு கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கூட நான் உங்களுக்கு அது போக கால்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு, அலசருக்கு, புளியருக்கு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்குது. ஒன்று ஒன்லி வாஷர், செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக்கில் டாப் லோடிங், ஆட்டோமேட்டிக்கில் ஃப்ரண்ட் லோடிங், ஆட்டோமேட்டிக்கில் ட்வின் வாஷர் அப்படிங்கிற மாதிரி 5 டைப் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த எபிசோடில் 2 வாஷிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒன்லி வாஷர் அப்புறம் செமி ஆட்டோமேட்டிக், இந்த 2 வாஷிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்லி வாஷர் அப்படிங்கும்போதே அதனுடைய பேர்லேயே தெரியுது, இது துவைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. கோயம்புத்தூரில் ஒருத்தர் 2500 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே திரும்பி பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா ஒன்லி வாஷர். அந்த ரேட்டுக்கு ஒன்லி வாஷர் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ட்ரை பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதில் ஒரு மோட்ரு, ஒரு அஜிடேட்டரு, ஒரு கீர் பாக்ஸு, ஒரு டைமர், தண்ணி வெளியே கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன், இப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக சேர்த்து அந்த இது கொடுத்தாரு. இது பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட் கம்பெனிலையும் கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அவர் கொடுத்தது இன்னும் பெஸ்ட்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரேட் ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் டக்குன்னு துவைக்கக்கூடியது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு துவைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதனுடைய அழுக்கு போகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல அழுக்கு போகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பெரிய மைனஸாக இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் இதனுடைய லாங் லைஃப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி வாஷர் வச்சுருக்கிறவங்க, நான் 5 வருஷமாக வச்சுருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, 10 வருஷமாக வச்சுருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் 15 வருஷமாக 12 வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதனுடைய லைஃப் லாங் கிடைக்கும். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒர்க் பண்ணும், அதோடு சேர்த்து நாமளும் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம துவைக்க மட்டும்தான் முடியாது, ஆனால் அலசணும், புளியணும், நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போகிறோம், நான் வந்து காலையில் போட்டு சாயந்தரம் வந்து எடுத்து காய போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வின்டர் டைமில் நீங்கள் வந்து துணி புளிஞ்சு தான் போடணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் கையில் புளிஞ்சு போடலாம். ஒரு ஸ்பின்னில் வாஷிங் மிஷினில் புளிகிற அளவுக்கு நீங்கள் புளிய முடியாது. செமி ஆட்டோமேட்டிக்கும் ஒன்லி வாஷரும் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்லி வாஷர் ஒரே ட்ரம்மு துவைக்கிறது மட்டும் இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரம் இருக்கும், ஒன்று துவைக்கிறதுக்கு, ஒன்று புளியருக்கு அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் துவைக்க முடியும், புளிய முடியும். அலசறது நீங்கள் எடுத்து அலசணும், அதுலேயே அலசனா அந்தளவுக்கு பக்காவாக இருக்காது. அதனால தான் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், நாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஒரு 50-50 அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனுடைய ப்ளஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இது ரேட்டு கம்மி, இதனுடைய எஃபிஷியன்சி அதிகம், ஒர்க்கிங் டைம் ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய ப்ராப்ளமிட்டி கம்மி. அதே நேரத்தில் ஒன்லி வாஷரை கம்பேர் பண்ணும்போது இது ப்ராப்ளம் ஆகக்கூடிய ப்ராப்ளமிட்டி கொஞ்சம் அதிகம்தான். இந்த 2 வாஷிங் மிஷின் ஒன்லி வாஷர், செமி ஆட்டோமேட்டிக் 2லேயுமே பார்த்தீங்கன்னா ஓஸை வந்து கீழே போட்டு மட்டும்தான் துவைக்கணும். இப்படி கீழே போட்டு துவைக்கிறதுனால வாஷிங் மிஷினுடைய லைஃப் அதிகமாகும். இதில் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய சேஃப்டி இருக்குது. இதை நான் ஏன் இந்த இடத்த அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஸை தண்ணி கொஞ்சம் வெளியே போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஓஸ் எடுத்து மேலே மாட்டி விட்டு தண்ணி வெளியே போகாதில்ல அப்படின்னு சொல்லி துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த தண்ணி வெளியே போக முடியாமல் என்ன ஆகுனா நேராக மோட்டருக்குள்ளே போய் உங்களுக்கு கரண்ட் அடித்து ஒரு இறப்பும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக துவைக்குங்க, ஓசை கீழே போட்டு துவைங்க. இதனுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நாமளும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் பிஸி, அதனால் வந்து வாஷிங் மிஷின் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்காது. ஆனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல இது ஒர்த்தாக இருக்கும். வீட்டில் இருக்கோம், நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், அந்த டைம் இது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வின்டர் சம்மர் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுற அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பற்றி நெக்ஸ்ட்டு ஒரு சாப்டராக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8428118111 இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி காலையில் 10 to ஈவினிங் 5க்குள்ளே உங்கள் டவுட் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.